எனவே மூன்றாவது டுடோரியலில் 2 கணக்குகளைக் கண்டோம். இப்போது இந்த டுடோரியலின் மீதமுள்ள கணக்குகளை கண்டினியூ செய்ய போகிறோம். எனவே நாம் இப்போது மூன்றாவது கணக்குடன் தொடங்குவோம். எனவே மூன்றாவது கணக்கானது ஆபரேட்டரை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பயிற்சியாகும். இது ஆபரேட்டர் in exponential erased I function in terms ilpra மற்றும் get notation form இல் ஆபரேட்டர் இன் அடிப்படையில் ஐஜென்ஸ்டேட்டை பயன்படுத்தி வழங்கப்படுகிறது. எனவே இந்த கணக்கு மிகவும் எளிமையானது. இந்த கணக்கின் குறிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். மேலும் நீங்கள் அதை செய்ய முடியும். எனவே முதலில் இந்த மூன்றாவது கணக்கை எடுத்துக்கொள்கிறோம். இந்த கணக்கில் நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த ஆபரேட்டர் சாதாரணமானது என்று வைத்துக்கொள்வோம். அதாவது ஒரு டாக்கர் என்பது டாக்கர் ஆபரேட்டருக்கு சமம். ஒரு டாக்கர் என்பது டாக்கர் ஆபரேட்டருக்கு சமம் மற்றும் இந்த ஆபரேட்டரை நீங்கள் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இல் இயக்கும்போது அது இல் சில ஐகன் வேல்யூ லாம்டாவை உங்களுக்கு வழங்கும். எனவே இந்த ஆபரேட்டர் n முறை இயக்கப்பட்டால் ஒருவர் பெறுவது ஆப் லாம்டா n ஆப் n ஆகும். எனவே இப்போது இந்த ஆபரேட்டரை ஒரு சீரீஸ் பவர் சீரீஸ் டெர்ம்ஸில் எழுதலாம். எனவே எபாபி என்பதை cn காப் என்று எழுதலாம். எனவே n முறை நாம் இயக்கியுள்ளோம். எனவே இந்த ஆபரேட்டரை பவர் சீரிஸின் டெர்ம்ஸ் இல் எழுதலாம். மேலும் இது எபாப் இன் ஃபங்க்ஷன் இன் தொடர்புடைய டெர்ம்ஸ் ஐ உங்களுக்கு வழங்கும். எனவே இப்போது இந்த ஆபரேட்டரை எபாப் இன் வேவ் ஃபங்க்ஷன் இன் மீது இயக்கப்பட்டால் வேவ் ஃபங்க்ஷன் இன் மீது இயக்கப்பட்டால் ஒருவர் ஐகன் வேல்யூஸ் ஐ பெறுவார். எனவே நாம் லாம்டாவை cn டெர்ம்ஸ் இல் எழுதுவோம். மன்னிக்கவும், இதைத்தான் நாம் பெறுகிறோம். எனவே இந்த ஃபங்க்ஷன் ஐகன் வேல்யூஸ் இன் டெர்ம்ஸ் இல் இருக்கும். எனவே இவை ஐகன் வேல்யூஸ்க்கு ஒத்திருக்கும். எனவே இப்போது இந்த ஆபரேட்டர் நான் சில ஐகன் ஸ்டேட் டெர்ம்ஸ் இல் எழுத விரும்பினால் எனவே இந்த ஆபரேட்டரை பிரைம் என எழுதலாம். புரொஜெக்ஷன் ஆபரேட்டரின் டெர்ம்ஸ் இல் ஒரு பிரைம் ஐகன் என அழைக்கிறேன். எனவே நான் பிரைம் அல்லது 1 என சில ஸ்டேட் என்று அழைக்கிறேன். எனவே 1 நீங்கள் புரொஜெக்ஷன் ஆபரேட்டரை பயன்படுத்தும்போது ஆபரேட்டரின் ஐகன் வேல்யூ ஐ பெறுகிறோம். அதே போல n என்பதற்கும் என்ற டெர்ம்ஸ் இல் எழுதலாம். எனவே நான் இப்போது இங்கே செய்து காண்பித்த அதே தான் பின்னர் இதை எளிதாக எக்ஸ்பிரஸ் செய்ய முடியும். எனவே எபாபி ஐகன் வேல்யூ ஃபங்க்ஷன் இன் டெர்ம்ஸ் இல் எபாபி ஐ எக்ஸ்பிரஸ் செய்ய முடியும் என்பதை நீங்கள் இப்போது நேரடியாக காணலாம். ஆபரேட்டர் ஐகன் வேல்யூ மற்றும் இந்த இடைவெளிகளின் புரொஜெக்ஷன் ஆபரேட்டரின் ஃபங்க்ஷன் இன் டெர்ம்ஸ் இல் எக்ஸ்பிரஸ் செய்யப்படுகிறது. இதேபோல் ஒருவர் சென்று அதை பவர் சீரிஸ் சொல்யூஷன் டெர்ம்ஸ் இல் எழுதலாம். இதை பவர் சீரிஸ் சொல்யூஷன் என்று எழுதலாம். அதாவது நீங்கள் இதை பிரைமின் இரைஸ்டு ஐ எபாபி பிரைம் இன் எக்ஸ்போனன்ட் என எடுத்துக்கொள்கிறீர்கள். எனவே ஐகன் வெக்டர்களின் டெர்ம்ஸ் இல் நீங்கள் மீண்டும் எழுதலாம் இந்த அடிப்படையில். எனவே ஆபரேட்டர் இந்த ஸ்பேஸ்களில் இப்போது நாம் அடுத்த கணக்கிற்கு செல்கிறோம்.
எனவே இந்த கணக்கில் 2 சிஸ்டம்ஸ் க்கு ஒரு ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களிடம் ஏற்கனவே 2 எக்ஸ்போஷர் உள்ளது. இதற்கு என்ன அர்த்தம்? உங்களிடம் ஹாமில்டோனியன் இருந்தால் இந்த ஐகென்வெக்டர்களின் டெர்ம்ஸ் இல் எழுதப்படுகிறது. இதன் அர்த்தம் உங்களுக்கு இப்போது தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த ஆபரேட்டரை ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் ஆக 1 என நீங்கள் எழுதலாம். 1 இதை குறிக்கிறது. நான் மேட்ரிக்ஸ் அடிப்படையில் எழுதும்போது இது ஒரு ப்ரா மற்றும் கெட் நொட்டேஷன் ஆகும். எனவே இங்கே நான் மேட்ரிக்ஸ் டெர்ம்ஸ் இல் எழுதுகிறேன். எனவே இது எனக்கு 2 கொடுக்கும். 2-1 இது +1 அதனால் எளிமையாக்க என்னால் இதை இப்படி எழுத முடியும். இப்போது நான் 1/√2 என்று மாற்றி எழுதினால் இது 1 வேறொன்றுமில்லை. இந்த ஹடமார்க் மேட்ரிக்ஸை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது இந்த மேட்ரிக்ஸின் பிராப்பர்ட்டிஸ் என்ன என்பதை இப்போது நாம் அறிவோம். முதலில் அது ஹெர்மிஷியன். பின்னர் யூனிடேரி. இது ஒரு யூனிடேரி மேட்ரிக்ஸ். அது ஹெர்மிஷியன் மற்றும் அது ஒரு 0 ட்ரேஸ் ஐ கொண்டுள்ளது என்பதை நீங்கள் இங்கிருந்து பார்க்க முடியும். எனவே ட்ரேஸ் 0 ஆகும். எனவே இவை ஹடமார்க் மேட்ரிக்ஸின் 3 பிராப்பர்ட்டிஸ் ஆகும். இந்த மேட்ரிக்ஸின் ஐகென் வேல்யூஸ் 1-1 என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதால் ஆபரேட்டர் H இன் ஐகென் வேல்யூஸ் ஐ நீங்கள் எளிதாகப் பெறலாம். 1-1க்கு அது என்னவாக இருக்கும்? அது ஹடமார்க் மேட்ரிக்ஸிற்கானது. எனவே அது A√2 ஆகவும் -A√2 ஆகவும் இருக்கும். எனவே இவை 2 ஐகென் வேல்யூஸ் ஆகும். எனவே இந்த ஐகென் வேல்யூஸ் ஐ பயன்படுத்தி ஐகென் வெக்டரை எளிதாக கணக்கிடலாம். அதை கணக்கிடுவதற்கான பொதுவான வழிகளில் ஒன்று H psi 1 I லாம்ப்டா psi 1 க்கு சமம் என மாற்றீடு செய்ய வேண்டும். இங்கு லாம்ப்டா 1 என்பது இந்த ஆபரேட்டரின் ஐகென் வேல்யூ ஆகும். எனவே நம்மிடம் 2 ஐகென் வேல்யூஸ் உள்ளன. லாம்ப்டா 1 என்பது A√2 ஆகும். நான் லாம்ப்டா 1 ஐ √2 ஆகவும் லாம்ப்டா 2 ஐ -√2 ஆகவும் எடுத்துக்கொள்கிறேன். எனவே ஒரே ஒரு உதாரணத்தை நான் போட்டு காட்டுகிறேன். எனவே H என்பது வேறொன்றுமில்லை ஆனால் 1 மேலும் இந்த காலும் வெக்டரை சில x1 x2 என்று அழைக்கிறேன். அதை நான் கணக்கிட வேண்டும். இது A√2 x1 x2 மற்றும் இப்போது அது மிகவும் எளிமையானது. நீங்கள் இதை மதிப்பீடு செய்ய வேண்டும். எனவே x1 + x2 என்பது √2 x1 + x2 என்பது √2 x1 x1 - x2 என்பது √2 x2 ஐகென் வெக்டர்கள் R. எனவே நான் இப்போது செய்து காண்பித்த முதலாவது உங்களுக்கு முடிவை தரும். இதை சரிபார்க்க மிகவும் எளிது. எனவே இதுவே முதல் ஐகென் வெக்டர் ஆகும் மற்றும் நீங்கள் இரண்டாவதைப் பெறுவீர்கள். அது ஒரு சில படிகள் தான் நீங்கள் கணக்கிட வேண்டும். பின்னர் இந்த √2 -1 கெட் 1 -√2 பெறுவீர்கள். மன்னிக்கவும் கெட் 2 இல்லை. எனவே முதலாவது இந்த நார்மலைசேஷன் கெட் 1 +√2 -1 கெட் 2 மற்றும் இரண்டாவது ஐகென்வெக்டர் என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் 2 -1
ஆன் கேட் 1 மைனஸ் கேட் 2 என இருக்கும். எனவே இது ஐகென் வேல்யூ க்கு ஒத்த ஐகென் வெக்டர்கள் ஆகும். எனவே இதற்கான ஐகென் வேல்யூ a√2 என இருந்தது, மேலும் இதற்கு இது -a√2. இதை நீங்கள் எளிதாக சரிபார்க்கலாம். எனவே முந்தைய பகுதியிலிருந்து நீங்கள் முடிவை பெறலாம். இதை எளிதாக்கும் போது நீங்கள் ஒரு ஐகென் வெக்டரை பெறுவீர்கள். கேட் 1 மற்றும் கேட் 2 என்ற டெர்ம்ஸில் நீங்கள் அதை மீண்டும் எழுதுங்கள். சரியா? இந்த ஐந்தாவது கணக்கை போட்டு பாருங்கள். ஸ்டேட் psi என்பதை 3i psi 1 -7i psi 2 என கருதுங்கள் மற்றும் psi என்பது இந்த எக்ஸ்பிரஷன் மூலம் கொடுக்கப்படுகிறது. அதாவது -psi 1 + 2i psi 2. இந்த கெட்ஸ் psi 1 மற்றும் கெட் psi 2 ஆகியவை ஆர்த்தோனார்மல். மேலும் நீங்கள் இப்போது 3 விஷயங்களை கணக்கிட வேண்டும். ஒன்று, நீங்கள் கெட் psi + psi மற்றும் pra psi + psi + psi ஐ கணக்கிட வேண்டும். பின்னர் பி பகுதியில் நீங்கள் psi மற்றும் chi இன் ஸ்கேலர் ப்ராடக்ட் கணக்கிட்டு அவை சமமாக உள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும். எனவே பி மற்றும் சி பகுதியிலிருந்து பின்னர் விவாதிப்போம். எனவே சி பகுதியானது ஸ்டேட் psi மற்றும் chi ஷ்வார்ட்ஸ் இனீக்வாலிட்டி மற்றும் முக்கோண இனீக்வாலிட்டியை திருப்திப்படுத்துகிறது என்று கூறுகிறது. உங்கள் வழக்கமான விரிவுரையில் இந்த இனீக்வாலிட்டிகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். இந்த முக்கோண இனீக்வாலிட்டியை கடந்த முறை நாங்கள் விவாதித்தோம். எனவே நினைவில் வைத்து சரிபார்க்கவும். இது ஒரு நியூமெரிக்கல் சரிபார்ப்பு. எனவே நீங்கள் இதை முயற்சி செய்யலாம். எனவே முதல் பகுதியுடன் ஆரம்பிக்கிறேன். psi என்பது உங்களுக்கு 3i psi 1 -7i psi 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் chi என்பது -psi 1 + 2i psi 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் எளிமையானது. இது ஒரு எளிய கூட்டல் ஆகும். இது எனக்கு 1 + 3i psi 1 கொடுக்கும். நான் கெட்ஸ் ஐ கூட்டுகிறேன். இது -7i மற்றும் இது + 2i. எனவே மிகவும் எளிமையாக -5i psi 2. எனவே இது மிகவும் எளிமையானது. நீங்கள் இரண்டு கெட்களை கூட்டும்போது அவற்றை கூட்டலாம். சரி, நாம் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம். நீங்கள் இதை லீனியர்லி கூட்டலாம் மற்றும் இந்த முடிவை பெறுவீர்கள். இப்போது நீங்கள் psi + chi இன் ப்ராவை கண்டுபிடிக்க வேண்டும். மிகவும் எளிமையாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதன் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஐ எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே உங்களிடம் -1 -3i psi 1 + 5i கேட் psi 2 இருக்கும். இதை சரிபார்ப்பது மிகவும் எளிது. சரி, இது பி பகுதியில் உள்ள எ பகுதியாக இருந்தது. நீங்கள் இந்த கணக்கை முயற்சி செய்யலாம். psi இன் pra மற்றும் chi இன் கெட் ஆகியவற்றை வைத்து நீங்கள் அதை செய்யலாம் மற்றும் வெறுமனே மூலம் மற்றும் psi 1 psi 2 ஆகியவை ஆர்த்தோனார்மல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது psi 1 ஆன் psi 1 எனக்கு 1 மற்றும் psi 1 ஆன் psi 2 எனக்கு கொடுக்கும். அது ஒரு குறிப்பு. எனவே இதுவும் சமமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அதனால் என்ன யூகம் chi psi ஆன் chi என்று யூகிக்கப்படுகிறது. அது ப்ராடக்ட் psi மற்றும் chi என்பது வேறு ஒன்றுமில்லை. எனவே உங்களுக்கு கிடைக்கிறதா என்று பாருங்கள். ஷ்வார்ட்ஸ் இனீக்வாலிட்டி என்பதை
நினைவுபடுத்துங்கள். சை ஆன் சி ஸ்கொயர் என்பது சை டைம்ஸ் நார்ம் ஆப் சி என்பதன் நார்ம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை சரிபார்க்க மிகவும் எளிது. நீங்கள் சை இன் நார்ம் ஐ கணக்கிட வேண்டும். எனவே சை இன் நார்ம் நீங்கள் சை ஸ்கொயர் இல் ஐகென் ஐ கணக்கிடுவதற்கு பதிலாக இருக்கும். சரி, சை இன் நார்ம் இதன் ஸ்கொயர் ரூட் என இருக்கும். எனவே அடிப்படையில் நாம் இதன் ஸ்கொயர் ரூட் ஐ கணக்கிடவில்லை அல்லது நீங்கள் அதை உருவாக்கலாம். எனவே சை என்பது ஸ்கொயர் சி ஸ்கொயர் என்பது இதற்குச் சமமா அல்லது அதை விட குறைவா அல்லது அதற்குச் சமமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். சை ஆன் சை ஐ கணக்கிடுவதன் மூலம் இதை தீர்க்க முடியும். அதாவது சை சை ஸ்டார் மற்றும் சி சி ஸ்டார். இது சில படிகள். மேலும் பின்னர் சி ஆன் சை. இதை முந்தைய எடுத்துக்காட்டில் நீங்கள் ஏற்கனவே கணக்கெடுத்தீர்கள். அதனால் அவை சமமாக இருக்கின்றனவா? எனவே இது ஒரு பகுதி. மற்றும் இரண்டாவது பகுதியில் நாம் செய்வது முக்கோண இனீக்வாலிட்டியை சரிபார்க்க வேண்டும். எனவே முக்கோண இனீக்வாலிட்டி நார்ம் ஆப் சை பிளஸ் ஜி என்பது நார்ம் ஆப் சை பிளஸ் நார்ம் ஆப் சியை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கடந்த முறை பார்த்திருப்போம். இது முக்கோண இனீக்வாலிட்டி கடந்த முறை பார்த்தோம். கடந்த டுடோரியலில் இதை நிரூபித்துள்ளோம். எனவே இது வேறொன்றுமில்லை ஆனால் இங்கே அது சை பிளஸ் ஜி. சை பிளஸ் ஜி என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் சை பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆப் சியை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது. முந்தைய கணக்கில் நீங்கள் ஏற்கனவே கணக்கிட்டு விட்டீர்கள் சை ஸ்கொயர் மற்றும் சி சி. எனவே சி ஸ்கொயர் ஐ நீங்கள் கணக்கிட்டுள்ளீர்கள். சை ஸ்கொயர் ஐ நீங்கள் கணக்கிட்டுள்ளீர்கள். இந்த பகுதியை நீங்கள் கணக்கின் முதல் பகுதியில் கணக்கிட்டுள்ளீர்கள். நீங்கள் ப்ரா மற்றும் கெட் எடுத்துவிட்டு ப்ரா மற்றும் கெட் மல்டிபிளிகேஷன் செய்து ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டும். எனவே இது சில கணக்கீடுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். நான் இதை வேண்டுமென்றே தவிர்க்கிறேன். அதனால் அதை நீங்களே செய்யுங்கள். அதை நீங்களே ஒரு பயிற்சியாக கணக்கிட முயற்சிக்கவும். எனவே இது போன்ற கணக்குகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் இனிவரும் டுட்டோரியல்களில் மேலும் கணக்குகளைக் காண்போம். நிறைய பிசிக்ஸ் சார்ந்த கணக்குகள். மூன்றாவது மற்றும் நான்காவது கணக்கு தவிர இவை சில கணித அடிப்படையிலான கணக்குகளாகும். எனவே இது ப்ரா மற்றும் கெட் நொட்டேஷன் ஒரு எக்ஸ்போஷர் ஆக மட்டுமே. எனவே நீங்கள் ப்ரா மற்றும் கெட் நொட்டேஷன் பழக்க வேண்டும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றும் கணக்கீடு செய்வதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த கணக்கீடுகளைச் செய்யும்போது இந்த நொட்டேஷன்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த எக்ஸ்பிரஷன்கள் நீங்கள் கைதேர்ந்து இருக்க வேண்டும். அதாவது இந்த கணக்கீடுகள். எனவே இந்த டுடோரியலில் நான் உங்களுக்கு வழங்கிய குறிப்பை கொண்டு இந்த கணக்குகளை நீங்களே முயற்சிக்கவும். அடுத்த முறை தொடர்வோம்.